வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் வரும் நாட்கள் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இப்போது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து இலங்கை மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக நிலை கொண்டு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் நாட்கள் நாளை மே 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு நாளும் மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு நாளும் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கூடுதலான நேரங்களாகவும் அமையப் போகிறது. வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும். எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பது தென் மாவட்டங்களாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கே செல்ல செல்ல வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைத்தாலும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் தொடர்ந்து வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக சற்று வெயில் அதிகரிக்கும். ஆனால் ஒவ்வொரு இடங்களில் ஊமை வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் உள்ளே செல்ல செல்ல படிப்படியாக கர்நாடக இடையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் அதாவது கூடுதலான மழைப்பொழிவாக இன்று அமைய இருக்கிறது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மழை இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். இன்று மாலை நேரங்களில் தென்மேற்கு காற்று சற்று வலுவாகவும் தெற்கு காற்று சற்று வலுவாகவும் உள்ளே நுழையும் என்பதால் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். வடக்கே செல்ல செல்ல பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக காற்றின் காரணமாக கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தேனி மாவட்டத்தில் இன்று கூடுதலான பரப்பில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். அதேவேளை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை விட மதுரை மாநகரம் கிழக்கு பகுதி இன்று கூடுதலான பரப்பில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதேவேளை வடக்குள்ள மாவட்டங்கள் அதாவது சோழவந்தான், வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையிருக்கிறது. அதேவேளை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு. தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் மேலும் பழனி சுற்றுவட்டாரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் இந்த இடங்களுக்கான இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. மாலை நேரங்களில் சற்று குறைவான மழைப்பொழிவு கிடைத்தால் இரவு நேரங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அருகில் உள்ள கர்நாடகாவுக்கும் இன்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளி இன்று குறைவான மழை என்பது பெரும்பாலும் திருப்பத்தூர் பரவலான மழைப்பொழிவு இருந்தால் வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களை ஆங்காங்கே மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று பரவலான கனமழை. அதில் மத்திய மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதிலேயே
கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு. மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. இன்று குறைவான பரப்பு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் விருதுநகருக்கு தொடங்கி தென் மாவட்டங்கள் முழுவதும் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 5ஆம் தேதி, நாளை மே மாதம் 6ஆம் தேதி. இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலவும் வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்து இலங்கை கரை மீதும் தென் மாவட்டங்கள் மீதும் சற்று நிலை கொண்டிருக்கும் என்றால் நாளை தென் மாவட்டங்களுக்கு இன்றை விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்கள்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேபோல் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்கள் தான் கூடுதலான பரப்பில் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஓர் இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான கனமழை. அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் பரவலான கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலான மழைப்பொழிவாக இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் நாளை பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழி சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மே 6ஆம் தேதி. மே மாதம் 7ஆம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் 7ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியில் உள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லோரு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, படிப்படியாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே வழியில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 7ஆம் தேதி அதிகாலையிலேயே கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதும், மத்திய மாவட்டங்கள் முழுவதும், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். 7ஆம் தேதி. 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மேகம் சூழ்ந்தே காணப்படும். அதே வழியில் வெயில் என்பது பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்படும். அங்கங்கே மழையும் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. 8ஐ விட 1ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களிலே மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்கள் பெரும்பாலான நேரங்களில் கனமழை, ஒரு இடங்களில் மிக கனமழை என்று எதிர்பார்க்கும். படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். 8ஐ விட 9, 10 தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. 10ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். அதே வழியில் வடக்கே செல்ல செல்ல டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பு. மே 11, 12 தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே இந்த நிகழ்வால் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். அதே வழியில் இந்த நிகழ்வு வடக்கே சென்றாலும் அல்லது தமிழகம் ஊடாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்குமா அல்லது தமிழக நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிப்பா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். ஆனால் அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு உருவாகும் என்பதால் தமிழகத்தில் மே 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு. இந்த மழைப்பொழிவால் நீர்நிலைகளுக்கு சற்று தண்ணீர் வரத்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் என்பது அக்னி நட்சத்திரம் மாறி வெயில் காலம் மாறி ஒரு மழைக்காலமாக மீண்டும் தமிழகத்தில் அமைய இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மழை இல்லை என்று சொல்வதற்கு ஒரு திருப்தியான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நிகழ்வு வங்கக்கடலில் தீவிரமடையும் என்றால் வரக்கூடிய நாட்களில் மே 10ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல், குமரிக்கடல், மேலும் மன்னார் வளைகுடா இந்த இடங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பு. நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு இணைப்போம். நன்றி, வணக்கம்.